தாயே கண்மணி குமார செல்வமே இப்பொழுது நடுங்கும்படி வருகின்றான். ஆமா கண்மணி குமார் சொல்லுமே வெல்வதற்கு கண்மணி குமாரி செல்வமே சொல்லிக் கொண்டு வரும் அன்னையே அவனை ஜெயம் பெறுவதற்கு நீயே சென்று நானே சென்று ஆமா யுத்தம் செய்ய வேண்டும். வெல்வதற்கு தான் உன் உருப்பட செய்யணும். உன்னால் தான் முடியும். ஆகையால் நீ சென்று அவனை வென்று ஜெயத்தோடு திரும்பி வருவாய். கண்மணி அந்தாரி சுந்தரி நிறம் தெரிந்து எந்த எல்லை வந்து அந்த அரக்கன் என்னை கண் முன்னால் அகப்பட்டால் கண்மணி நான் அவனை எதிர்த்து ஜெயம் பெறுவதற்கு எனக்கு வாழ்த்தி நான் கொடுத்து என்னை அனுப்பி வைத்தால் சென்று வருகிறேன். நான் உனக்கு பக்கத்துணை இருந்து பாதுகாத்து வச்சுக்கிறேன். நீ சென்று அவனை வெற்றி பெற்று ஜெயத்தோடு திரும்பி வருவாய். கண்மணி அப்படியே சென்று வருகிறேன். சென்று வாருங்கள்.
அன்னையிடத்திலே பால் உதட்டிலே பால் தெரிகிறது. அப்படி இருக்க திருவிழக்கணமாக வந்து என்னோடு மாட்டிக்கொண்டு விட்டாய். ஆமாண்டா. வந்து மாட்டிக்கொண்டு விட்டாய். என்ன செய்ய போகிறேன்? உத்திரவுடன் வாழாவி கடைகளை
நீலகண்டனுடைய படையெல்லாம் சுக்குநூறாக ஓடிவிட்டது. ஆமா, நீலகண்ட மூச்சுக்கலையாகி விழுந்துட்டான். மூச்சுக்கிரையாகி இன்னும் எவன் வரான்னு பார்க்கலாம். ஜான் வருகிறான், பார்க்கலாம். அசுர பயலே, மானிட பதற, டேய் என்னுடைய பிள்ளையிடம் வந்து நின்னு பார்த்தா என்னடா உன்னுடைய வீரத்தை காட்டுறா? டேய் பயலே, டேய் அந்த கொடி எவனஸ்ராகலை குறையவன் வளர்ந்தானே. அரையே கண்டால் கண்டு புத்தி வரவில்லையா? இப்ப கூட சொல்லுகிறேன். தாயின் பாதத்தை தேவரை தெரிவித்தார். சில காலம் உயிரோட யமன் மலைக்கு என் கரத்திலே இருக்கக்கூடிய வீரர்களை எடுத்து அவர் கிரியாஸ்திரமே இருக்கிறது. உன்னால் முடிந்தால் எது நில்லடா என் மாமன்மார்கள் மடிந்தார்கள் என்று பார்க்கின்றாயா? உன்னால் முடியாது.
அஸ்திரத்தை சொல்ல. டேய், அக்னி அஸ்திரத்தை ஏந்திருக்கின்றேன். அக்னியில் பிறந்தவன் என்பதால் யோசிக்கின்றாயா? முடிந்தால் என்று சொல்லடா. தடுத்து சொல்லடா பார்க்கலாம். உன்னுடைய அக்னி என்ன செய்யும்? கவுர்படி நீ. போறாங்க விடு மடப்பையில சந்திரன் சிலை கை வாங்கி உன்னுடைய காலகட்டம் ஒரு நாட்டின் அரசன் உன்னுடைய தேர் பரிசேரை ரதம் அனைத்தும் கையில் இருக்கிற ஆயுதம் எல்லாம் இழந்து நிற்கின்றாய். இப்படி இருக்கும்போது என்ன போல ஒரு அரசன் உன்னிடம் நான் ஒரு நாட்டரசன் கையில் ஆயுதம் இல்லாதவனாக நிற்கும் போது உன்னுடன் சமர் புரிவது அது நீதி அல்ல, சத்திரியனுக்கே அழகல்ல. அதனால் புத்தியை யோசித்து இன்று சூரியன் உதயமாகிவிட்ட காலம் அஸ்தமனமாகிவிட்டது. அதனால் வீடு சென்று நாளை வந்து மடையன் ஐயோ மகாராஜா ஒண்ணு கூட இல்லையே மகாராஜா. நம்ம மொட்டை பார மாட்டேன் ஒண்ணு கூட இல்லையே மகாராஜா. மகாராஜா யாரோ ஒரு பொடிப்பா அவனா நம்ம நிராயமான ஆக்கி கையிலே ஆயுதம் இல்லாமல் மொட்டை மரபல் தைக்க விட்டான் மகாராஜா. இருந்தாலும் புத்திக்குதா ஒரு அறிவுக்குதா ஒரு மூளைக்குதா எது சொல்றது கேளு. வரவாங்க நீ உன் தம்பியும் மத்தவங்க எல்லாம் அனுப்பி பூரா பேரு போட்டாங்க. இப்போ ஒண்ணு கெட்டு போல உன் தம்பி அந்த வாயு சூரியனே அடக்கி சிறிய வடிவாக்கி அங்கத்திலே மீது தவம் செய்து உன் தம்பி மறந்துட்டு மத்தவங்க எல்லாம் அனுப்புறாங்க. எங்க வருவாங்க? உன் தம்பி கூப்பிட்டு அனுப்புங்க போயிடுவான். சண்டைக்கு போயிடுவான்டா. என் தம்பியாக சொல்றேன் ஆந்திர வார்த்தவங்களால ஏன்டா கேட்கறாங்க பாக்கலாம். எம்மாடிக்கிறே அல்ல ஒரு தள்ளி வேட்டு சொல்றாப்பா அட்ரா எம்மாடிக்கிறா வர வரைக்கும் அடிப்பியா என்ன வர வரைக்கும்
தம்பியாக என்னதான் சொல்றேன் நான் அழைத்ததாக அதிசீக்கிரம் அழைத்தோம் வைக்கலாமா அவனங்க தையத்தோ அவனுக்கு கூட்டு சாட்சிக்கிறா இப்படியாக மாதாபிசூரன் வன்னியனோடு சண்டை செய்து நிராயுதபாணியாகி விட்டார். வன்னி மகாராஜர் பார்த்தார், அடே மாதாபிசூரா, உன்னை நினைத்தால் ஒரு நொடியிலே இப்போ உன்னை கொல்ல முடியும். இருந்தாலும் நீ ஒரு நாட்டரசன், நான் ஒரு நாட்டரசன். உன் கையில் ஆயுதம் இல்லாத நிராயுதபாணியாக இருக்கிறார். இன்று உன்னை கொல்ல மாட்டேன். விட்டு யோசித்து இன்று போய் நாளை வா என்று சொல்லிவிட்டு வன்னி மகாராஜ் சென்றுவிட மாதாபிசூரன் யோசித்து உடன் பிறந்த தம்பியாகிய ஜனதாபிசூரனை அழைத்து அனுப்ப வேண்டும் என்று ஜனதாபி அடைக்க ஜனதாபி தர்பார்
எதுவுமே கேட்காத அவன் பாட்டு ஈடு போட்டு அடிக்கிறான். அவன் ஒரு அப்படிக்கா பிறந்திருப்பான். ஒரு அப்படிக்கா கேட்டு வா. நீ வந்து விலை பிடிச்சா காலை வீட்டு ராஜிட்டு விடுறா. போச்சு போச்சு போலாம் போச்சு 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 ஆடாரி மரவெட்டி கோடாரி போச்சு ஆடாரி மரவெட்டி கோடாரி போச்சு மகராஜா அச்சனைய சாப்பிட்டுதான் போச்சு மகராஜா அச்சனைய சாப்பிட்டுதான் போச்சு சாப்பிட்டுதான் போச்சு மதி மகளா மகராஜா வணக்கம் மகராஜா வச்சுக்கலாம் மகாராஜா ஓ 4 வேதம் 15 புராணம் 65 கல்வி கலைக்காலம் தத்துவங்கள் ஆமா 4 பிரமம் 4 வரத்தை அமைத்திருக்கிறோம். லட்சுமிகாசம் பொருந்திய ஆமா தீட்ச பையன் நான் வந்தேன் நான் யார் என்ற விளக்கம் என்னடா ரொம்ப போடப்பட்டாங்க நான் யாரு அப்படின்னு கேட்டா அவங்க அம்மால நான் வச்சிருந்தேனா இல்ல ஒரு பிறக்கும் போது முழக்கா துணி இல்ல மிளகாத்து வச்சு ஊத்தலாம். எனக்கு தெரியும். எப்படி அரகூர் சேர்ந்த வெற்றிவேல் ஆசிரியர் தெரியும். வாத்தியாரா பள்ளிக்கூட்டு வாத்தியாரு ஆசிரியா வாத்தியாரா அதே அவங்க கேட்டாங்க மந்திரி அந்த பொறுப்புக்கு வாயில கிடந்தியா ஆமா ஜெகன் தாங்கி வந்திருக்கிறேன். இந்த உருவத்தின் பெயர் என்ன? ஆமா இந்த உருவத்தின் பெயர் என்ன? நீ யாரு? உன் பேர் என்ன? அது அழகா அம்மா சொல்லாம அம்மான்னு சொல்லாம இல்லையா? உங்க அம்மா யாரு? மயிறு மகாராஜா. மயிறு மகாராஜா. மயிறு மகாராஜா. மகாராஜா மயிரா? மகாராஜா மயிறு மகாராஜா. இது மயிறு நீ மகாராஜா. சபை வரும்போது நாமோதயம் விளக்க சொல்லு. ஆய சமுத்திரத்தின் மத்தியில் ஒரு லட்சத்துக்கு லட்சம் யோசனை அகலமும் நிகழமும் விசாலம் இல்ல உள்ள மிக பெருத்த நாட்டை ஆட்சியவர் தான் யார் என்றால் பயனாசூரன். அப்படிப்பட்ட அன்னவருக்கும் மாயன் சொல்லப்பட்ட மாயா மோகினிக்கும் அஜமுகி என்று சொல்லப்பட்ட மாயா மோகினி அஜமுகி உமா பேரு அஜமுகிங்க. அவங்க அம்மா பேர் ஊழமுகி. அதான் அப்படி வருகிறே நீங்க வந்துட்டீங்க. ஆமாங்க அப்படி அஜமுகி சொல்லப்பட்ட மாயா மோகினிக்கும் 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. ஆமாங்க அப்படி மூத்தவர் பையன் பேரும் வாதாபிசூரன். என் அண்ணன் வாதாபிசூரன். ஆமாங்க சரியான திறமை அப்படி என் பெயரோ ஜனதாபிசூரனுக்கு ஜனதாபிசுத்தனுக்கு
மகாராஜா அது அடிச்சாவே அது கிளம்புது கம்முன்னு இருக்க மாட்டேங்குது அடிக்க ஆசைப்பட்டு அப்படி ரத்தாம சொல்லக்கூடிய நாட்டை மிக சிறந்த முறையில் பரிமாணம் செய்து அது மட்டுமல்லாது வேற என்னங்க 12 வயதிலேயே பிரம்மாவின் தவம் செய்து பிரம்மா சட்ட கத்தர்களாக அதோடு மட்டுமல்லாது 16 வயதிலே காமவல்லியின் அண்ணனுக்கும் மாய்க்கவல்லி எனக்கும் அதுக்கு மேல பண்றாரு பண்றாரு அவரு எப்பவுமே அவர் மாதாருக்கு பள்ளியோட பசங்க அடிச்சு பாய்க்கும் போட்டி மேல அடிக்கிறாங்க ஆதாருக்கு வந்து பள்ளியோட பசங்க அடிச்சு பாய்க்கும் ஆளாச்சு தாடி அடிச்சு பாய்க்கல அவர் ஓல் எடுத்து தான் அடிப்பாரு கோல் 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 அவர் கோல் அடிட்டா நீ போ அப்படி திருமணம் செய்து 16 வயதிலே சிவனுக்கு தவம் செய்து சாதா வரத்தை பெற்ற ஆமா எங்களை வெல்வதற்கோ எங்களை அழிப்பதற்கோ இந்த பூவுலகிலும் தேவலோகிலும் 7 பிரதான லோகத்திலும் யாரும் இல்லை. இந்த பூலோகத்துல பூலோகம் 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 ஒன்று விட்டாதான் வருது 7 பிரதான லோகமாகட்டும் எந்த நிலையிலையும் எங்களை அழிப்பதற்கு ஒரு லவண்டி பையன் கூட இன்னும் ஒரே லவடி பால் கூட கிடையாது வத்தங்களே கிடையாது ஒருவர் கூட கிடையாது. அப்படிப்பட்ட மிக சீர் சிறப்போடு இந்த நாட்டை பரிமாணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆமாங்க ஆமாங்க அதுவும் தவிர அந்த சமூகம் எல்லாம் உனக்கு 7 நட்டு சனி உனக்கு 7 நட்டு சனி இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்துல பிடிக்க போகுது உனக்குதான் மகாராஜா விதியின் வசம் எதுவோ அது அனைவருக்கும் எப்படி பார்த்து முடிவாகி போச்சு நீ பேசு மந்திரி அண்டத்தில் உள்ள 33 கோடி தேவர்கள் 46 ரிஷிகளுக்கு சொல்லக்கூடிய அத்தனை வேணும். ஆமா என்னை கண்டால் உன்னை கண்டா நான் வருவதை பார்த்தால் நடுங்க வேண்டும் அல்லவா? ஏனா எங்க பாட்டி வைக்கோடு ஐயோ
அவ்வளவுதாங்க. அவ்வளவுதான். அடிச்சு பாரு ஆம்பளை அடிச்சு பாரு அடிச்சு பாரு அவன் அடிச்சு பாரு ஆம்பளை அடிச்சு பாரு என்னால பிடிக்கிறது ஒண்ணு இல்ல. அதான் நம்ம கூய் என்னால பிடிக்கிறது ஒண்ணு இல்ல. நான் சொல்ல மாட்டேன். ஏய் கபடி டேய் எல்லாத்துக்கும் பங்கு போட்டு கொடுத்தா உன் நடுவர் வரல. ஆமா நீ வாங்கி ஒருத்தர் வழி காலை பிச்சு கொடு மொத்தமா. மொத்தமா நான் வாங்கி வச்சுக்கிறேன் காலைல உங்களை பிச்சு கொடுத்தா சரி போ ரைட் அது நல்லதான் மகாராஜா அப்படி அப்படி அத்தனை ஞாபகம். ஆமா நான் வரவை பார்த்து ஆமா நடுநடுங்க வேண்டும் அல்லவா? நடக்கணும் ஆமா. என் நாட்டில் ஏதோ காரணமாக ஆமா என் அண்ணனாகிய பாலாபிஷேகன் என்னை வேண்டி அழைத்திருக்கின்றார். உங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இன்னைக்கு ஒரு பர்த்டே கேக் எனக்கே ஞாபகம் இல்லடா. ஆமா ஒன்னனுக்கு பிறந்த நாள் முடிஞ்சிச்சா? ஒரே நாள் நாளைக்கு. அவர் ஒரு நாள் நாளைக்கு அவருது ஆ. இன்னைக்கு ஒன்று அது எப்பறம் அது? இதாங்க அண்ணனுக்கு நாளைக்கு தம்பிக்கு இன்னைக்கு. அது காரணம் ரெண்டு காரணம் பேருக்கு ஒரே நடுவுல கேக்கு. அதனால அண்ணன் என்ன பண்ணாரு தம்பி தான் சின்ன வயசுல நம்ம பாலை குடிச்சு வளர்ந்தவன் தம்பி அதனால தம்பிக்கு முன்ன பிறந்தவங்க கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி உனக்கு முன்னால வச்சுக்கிறாரு அவருக்கு பின்னால வச்சுக்கிறாரு அவருக்கு பின்னால வச்சுப்பாரு சரி, அவனை 10 நாட்கள் ஆகிவிட்டது. ஆகையால் அண்ணனை சென்று பார்க்க வேண்டும். போகலாமா? மகாராஜா தும்பி வந்துட்டா மகாராஜா தும்பி தம்பிங்க என்னடா தும்பி? மகாராஜா அடிக்காத கேள்வி நல்ல குதி ஐயோ இது வேற அடிச்சு வீணா கேட்டு கிடக்குறேன் அவன் உடம்பு தெரியல உள்ள. இப்பதான் அடிச்சுட்டு போன அதுக்குள்ள ஊரே மட்டும் ஒழுங்கா வைக்குது. மகாராஜா உங்க தம்பி ஒட்டம் மறுப்பு. மகாராஜா மகாராஜா உன் தம்பி ஒட்டம் மறுப்பு. அவன் ஒப்படைக்கு அவன் பிறந்தான் இல்ல அவன் ஒட்டம் சத்தியமா எந்த பூதி குதிக்கிறான் டேய்! குதிக்கிறான். சாணி குடுக்குற குடு குசு கூண்டு கட்டுது எந்த ஆட்டி அடிக்கிறான் முதல்ல அனுப்பிதான் நம்ம மாமமாரு போயிருக்க மாட்டான் மந்திரி போயிருக்க மாட்டான் ஏய் மந்திரி போயிருக்க மாட்டான் இந்த பொண்டாடி வாசம் அனுப்பிதான் ஐயோ ஐயோ எல்லாம் அடிப்படி போதும் நிறுத்தி வந்துச்சு இருபது. தம்பியாகியானோ? நீ ஒரு சொல்லு மகாராஜா இல்லதே? நிறுத்தி அது தம்பி வராது மகாராஜா நீ போய் திமாலத்துல அனுமதிங்க ஐயோ அனுமதிங்க ஏய், அந்த நிராத்து உருவம் சாப்பிட்டு வெடி சாப்பிடுறாங்க. ஏய் கம்மியா பொறப்ப பையா யார் சுத்தாட பைக்குது மந்திரி மகாராஜா உள்ள போனீங்க. போன பரிசு கிடைச்சதா? உன்ன பார்த்தேன் பரிசு கிடைச்சதா? கட்சிச்சு நிறையவே. அப்படியே பட்டை பட்டியா சிவப்பு கரப்பட்டை மஞ்சள் கரப்பட்டை வெள்ளை கரப்பட்டை புழு கரப்பட்டை பக்கத்துல கிண்டி கூழு கரப்பட்டை எல்லாம் வந்துச்சு எல்லாம் வந்துருச்சா? ஆமா. அண்ணன் பார்க்கலாமா? தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் எல்லாம் பட்டை பட்டை எல்லாம் வந்துருச்சு. தூத்து நீங்க போச்சு இருக்கட்டும், அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க. ஓ அண்ணா! மகாராஜா ரெண்டு பேரும் ஆட்டிங்களா கடி வந்துச்சா என்ன வந்துச்சா மகாராஜா மரம் ரெண்டு பேரும் செக் ஆட்டிங்களா மகாராஜா முடி கூட வெட்டுவாரா? ஏய், என்ன முன்னால வரும் புண்ணாக்கு பின்னால வரும் வந்துச்சு ஏய் போடா போடா போய் ஏய் வேறால பாரு என்ன ஒரு கம்மியாடி கூட அடிக்க முடியாது ஏய் போடாத போடா ஒரு பையன் தொட முடியாது என்ன ஏய் என்ன அடி வாங்குற பையன் இருக்கறியா வேற ஆள பாரு ஏய் ஐயோ
இந்த கமலங்களுக்கு தம்பியை கவிதாபிஸ்வரன் அதே மாதிரி போய் சேர்க்கிறேன் அண்ணா. மானமிடாட்ட வேண்டும் தம்பி ராமேஸ்வரா வாடி வாடி தம்பி உந்தன் கண்ணாலே வாடி வாடி தம்பி என்றென்றைக்கும் எடி பெற்ற சிங்கம் போல வாழக்கிறது. அப்படி அழைச்சுமாண்ணா. இல்லையா போடா அண்ணா, இது நேரத்திலே நானும் எடுத்துக்கிறேன். என்னை யார் யார் அழைத்தீர்கள்? அவசர அவசரமாக அழைத்திருக்கிறீர்கள். உங்க முகத்தை பார்த்தால் ஒரு சோர்வு தெரிகிறது. 12 மணிக்கு தான் கடை இருக்கிறாங்களா? ஏய், அதனால லோக்கல்ல போய் சரக்கு வாங்கி வர சொல்லி கூப்பிட்டுக்கிறாரு. தம்பி ராமேஸ்வரா அண்ணா, அழைத்த போல ஓடி வந்த அழைத்த போல ஓடி வந்த அருமையின் தம்பி அழைத்திட நாமும் பெற்ற வரம் அது பொய்யாக அல்லது தம்பி ராமேஸ்வரா என்ன வார்த்தை, என்ன வார்த்தை? வலுக்குவேன் மனதை கொண்டு வயிறெறிய காலமாற்றே ஜெயித்து ரசிகர்கள் ஜெயம் பெற்று வருவாயே விளக்கமாக தெரிவியுங்கள். அதாவது நம் ஒரு 6 வயதிலே கல்விக்கான ஈர 6 வயதிலே அயன் என்று சொல்ல 5 மணி கரெக்டா 5 மணி 5 மணி 1 மணி நேரம் ஆகுதுன்னா பின்னாடியே இருக்கிறீங்க. ஆனால் 18 வயதிலே முக்கன் படைத்த பரமக்கடவுளை நோக்கி அரிதாகிய தபத்தை செய்து என்ன வரம் பெற்றோம்? சாகவரத்தை பெற்றோம். ஏய், யாரும் நமக்கு எதிரி இல்லை என்றுதானே எண்ணினோம். ஆமா, ஆமா. கேவலம் ஒரு மானிடம் கையில் நமது மாமன்னார்கள் 3 பேரும் அணிந்தார்கள். அண்ணா, என்ன விந்தைகள், என்ன விந்தை? ஐயோ அண்ணா, அதோடு மட்டுமல்ல நமது பஞ்ச மந்திரிகளும் அணிந்தார்கள். ஐயோ 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 அண்ணா, 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 அண்ணா. என் அழைத்த போல விந்தை. மந்திரி பிள்ளைகள் 7 பேரும் அணிந்தார்கள். மந்திரிக்கு செஞ்சுட்டாங்க. ஒண்ணுமே இன்னும் சொல்லிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல தந்தை ராமேஸ்வரா, இவ்வளவு பேரும் பறி கொடுத்தோமே என்று நானே நேரிலே சென்று அந்நிடத்திலே நிராயுதபாணியாக நின்று அண்ணா, இதுதான் அண்ணா கேவலம், இதுதான் அண்ணா கேவலம். போலாம். சென்றிருக்கலாமா? தம்பி நான் இருக்க அண்ணன் நீங்க சென்றிருக்கலாமா? அதானே உன் கையில புத்திக்குதா அறிவத்தை கம்மியாச்சு. உன் கையில அறிவாச்சாரா கூட இருந்தவன் எங்க போனான் அண்ணா? அப்படின்னு கேளுங்க. அவரை கூட இருந்தவன் எங்க போனான்? கேளுங்க. கூட இருந்த அந்த முடி கூட வெட்டுவாரா? கூட அந்த கமலாட்டி பசங்க அடிக்கடி வாக்கு தான் கேட்டு போடுவா. எனக்கு ஒண்ணு ஆகாது. அடிச்சு எம்மா நாள் அடிப்பேன். அப்புறம் ஆகையால் இன்னைக்கு யுத்தகலத்துக்கு நீயே செல்ல வேண்டும் என்று அந்த மாநில பணிகளை நிறைவேற்ற வேண்டும் தம்பி ராமேஸ்வரா. அப்படியாகட்டும் அண்ணா. உங்கள் வார்த்தை சிறமேற்கொண்டு இக்கணமே அனகலம் புறப்படுகின்றேன். அந்த வன்னிய கூட்டத்தையும் அந்த பொட்டத்தின் நின்னுடைய மூத்தவரோட பொட்டத்தையும் அதம் செய்து வருகிறேன் அண்ணா. அண்ணா, வெளியே தம்பி ராமேஸ்வரா, உனக்கு வேண்டிய படைகளையும் ஆயுதங்களையும் தந்து தண்ணிக்கு ஒரு பானம் சரு. நான் சொல்றது கொஞ்சம் கேளு மகாராஜா. தம்பி உடையான் படைக்கஞ்சான், படைக்கஞ்சான் தம்பி உடையான். அதனால மகாராஜா தம்பி தம்பி எந்த நேரத்திலும் உன் தம்பி நீ பிரிஞ்சதே கிடையாது. 2 பேரும் இணைப்பிரியாம ஒன்னா இருக்கவங்க. உன் தம்பி ஒரு 3 போட்டோ எடுத்து வச்சுக்கோ. தம்பி மூஞ்சி நல்லா ஓத்து பாத்துக்கோ. பாருங்க. T-shirt போட்டு அந்த 3 போட்டோ எடுக்க சொல்றேன். 3 போட்டோ. ஒரு போட்டோ வந்து
நம்ம வீட்டு செவுத்துல மாட்டிக்கணும். ஒரு போட்டா வந்து நடுக்கட்டால மாட்டணும். ஒரு போட்டா வந்து புது ஊர் கட்டத்துல மாட்டணும். உனக்கு வேண்டிய ஆயுதங்களையும் தந்தே சமராய மந்திரி அப்படியே நீ செல்வாருங்கள். மகிழ்ச்சியாக இருங்கள். நெற்றியோட்டுங்கள் உங்களை பார்க்கிறேன். போனால் போகட்டும் போனா இந்த பூமியில் நிலையா ஆய்ந்தவன் யாரடா போனால் போகட்டும் போனா போனா ஏய் போனா நீதாண்டா உண்மையான வீரன். ஆமாங்க. விட்டு புறமுறை அடிக்க போன வித்தியா. ஆமா. உண்மை வீரன். ஆமாங்க. பின்னாடி வச்சு பாய்க்கல பின்னாடி சரி நம்ம நடக்கிற புறப்பட வேண்டும். நம்மளுக்கு வேட்டு வந்து கொஞ்சம் ஏற்றுடு. வேணும் இது அழுத்து விடுங்க. புறப்பட வேண்டும். புறப்படு. போகலாமா? மந்திரி மந்திரி போலாம். நம்ம போறது சண்டைக்கு வெற்றியோ தோல்வியோ தெரியாது. இருந்தாலும் உன் கூட நான் போய் என் பொண்டாடி கிட்ட இல்ல எங்க வீட்டுக்காரி கிட்ட இல்ல எங்க மனைவி கிட்ட இல்ல எங்க சம்சாரத்து கிட்ட இல்ல என் பூச்சா கிட்ட ஒரு வார்த்தை நான் மகாராஜ் கூட சண்டைக்கு போற சொல்லிட்டு வந்தவன். சண்டைக்கு போறோம் மனைவி பெரிய பிரச்சனை. ஆமாங்க சொல்லிட்டு போறதா சொல்லுது. இது ஞாபகம் இல்லா போச்சுடா எனக்கு. எனக்கும் ஒரு அழகிய மனைவி இருக்காடா. கல்யாணம் ஆயிடுச்சா? பாய் மஞ்சா அழகிடா. உன் கூட இருக்கிற காவல எத்தனை நாள வாங்கிட்டு எடுப்படி வேலை செய்யற கல்யாணம் பண்ணிய ஒரு பத்திரிகை கொடுத்து பையா பையா நான் கல்யாணம் பண்றேன் ஆதான்னு சொல்லி இருந்தா கல்யாணத்துல வந்து நான் வச்சிருப்பேனே ஒரு 1000 இல்ல ஒரு 500 வருஷம் வச்சிருப்பேன். சரி அன்னைக்குதான் சொல்ல மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ராத்திரி நடந்துச்சு. டேய் பையா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது. குடுக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் நைட் என்ன விடுறாங்க. வாடான்னு சொல்லி இருந்தா அன்னைக்கு வந்து வச்சிருப்பேனே. என்ன ஒரு தாலி கட்ட வைக்காத. ஒரு கால் போட அரை போடும் வச்சிருப்ப வச்சு இது கல்லாத விட்டுறாங்க மகாராஜா. மகாராஜா ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா? நீ நல்லா வச்சிருப்ப. உன்னை பத்தி எனக்கு தெரியும். சரி மகாராஜா ஒரு கல்யாணம் ஆச்சு. யாரு பொண்டாட்டி பேரு? நீ சென்று உன் மகனை சொல்லிவிட்டு வா. அதே போல நானும் என் மகன் சொல்லிவிட்டு வருகிறேன். பெற்றுக்கொண்டு பிறகு போயிட்டு சொல்லலாம். யாருக்கு உங்க பொண்டாட்டி? அப்படி போய் சொல்லலாம். என் மனைவி ஆகிய மாய்க்கவல்லியை நானே தான் அழைத்து வரேன். இப்படியே போயிட்டார போ. உடலாமா இப்ப போ. எதுங்க? வயசுக்கு நீங்க பாத்துக்கலாம். என்னத்த? நீ போயிட்டா அப்புறம் நாங்க எதுக்கு மயில் கொடுக்குறோம்? எதுக்கு? நாங்க எழுதிக்கிறோம். எப்படியாக எல்லாரும் சூர தன் தேவியாக வாய்வெளி அழைச்சி விடைக்காமல் பெற வேண்டும் என்று நீத வாய்வெளியாமா வாய்வெளி அழைக்க வாய்வெளி சமைக்கிறது